ரீச் மினிஸ்ட்ரி அப்படின்ற சேனலில் ஒரு சிஸ்டர் பேசியிருக்காங்க. அந்த வீடியோவில் ஜான் ஜெபராஜ் வந்து மற்ற பெரிய ஊழியக்காரர்களை மரியாதை குறைவாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜான் ஜெபராஜ் எப்பவுமே முதல் வந்து எடுத்த உடனே பேசுறது கிடையாது. அவங்க பேசுகிறத இவர் பேசுவார். இப்போ இந்த சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க இந்த வீடியோவில் கேட்போம் வாங்க. மகனே ஜான் ஜெபராஜ், உங்களுடைய பாடல்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய பாடல்கள் அநேகரை ஆறுதல் படுத்தியிருக்கு, அநேகரை உற்சாகப்படுத்தியிருக்கு. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாடகர். அந்த பாடல்ல ஒரு அபிஷேகத்தை ஒவ்வொரு முறையும் நாங்க உணர முடியும். அது மாத்திரம் அல்ல, நீங்க வந்து அந்த ரிலீஜியஸ் மைண்ட் செட்டை நிறைய நீங்க உடைச்சிங்க. நிறைய யூத் பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தீங்க. நிறைய பேர் வந்து ஆண்டவரோட உறவாடுவதற்கு, அவர்கள் தேவனை அறிவதற்கு நீங்க உதவியா இருந்தீங்க. உங்க பாடல்கள் உதவியா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, நீங்க அநேகரை உற்சாகப்படுத்தி இருக்கிறீங்க. நீங்க மற்றவளை பத்தி பேசும்போது அதுல ஒரு மரியாதை இல்லாம பேசுறதையும் நான் பார்த்திருக்கேன். நல்ல தேவ மனுஷன், நல்ல அபிஷேகம் உள்ள ஒரு ஆளு, ஆனா தான் பேச்சுல ஏன் மத்தவங்களை குறையா சொல்லணும்? மத்தவங்க கிட்ட ஏன் மத்தவங்க குறை சொன்னா கூட ஏன் இவர் வந்து அதுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்? இல்ல, அந்த பதில் கொடுக்கும்போது அந்த பேச்சுல ஒரு மரியாதை இல்லாம ஏன் இருக்கணும் அப்படின்னு எனக்குள்ள அது ஒரு கன்சர்னா இருந்துச்சு. அடுத்தது, ஒருவேளை அந்த பிஹேவியர்ஸ் நீங்களே சொல்லியிருக்கீங்க, அந்த பிஹேவியர் ப்ராப்பரா இல்ல, அது இல்லையா? அது வந்து நம்ம ஒரு தேவ மனுஷன் செய்யக்கூடாத செயல்கள். சோ எதுவா இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு விதத்துல நம்ம வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால அந்த பிசாசு அதை பயன்படுத்தி அவன் வேலையை அவன் உங்களை வச்சு செஞ்சுட்டானே நினைக்கும் போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இப்ப கூட நான் பாக்குறேன், நீங்க போட்டிருக்கிற வீடியோவை பாக்குறேன். அதுல நீங்க உங்களை பத்தி நிறைய சொல்றீங்க, எல்லார்கிட்டயும் சொல்றீங்க. அது தேவைதானானும் எனக்கு தோணுது. இவர்களுடைய வீடியோ தொடக்கத்துல மகனே ஜான் ஜெபராஜ் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தாய் மகனுக்கு சொல்லும் அறிவுரை அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க. இடையில வந்துட்டு இந்த மாதிரி சொல்றாங்க, பெரிய ஊழியக்காரர்ல மரியாதை குறைவா பேசிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜான் ஜெபராஜ் எப்பவுமே முதல்ல வந்து யாரும் சொல்ல மாட்டார். இப்போ மோகன்சி லாசர்ஸே எடுத்துங்க, அவர் எத்தனையோ மேடைகளில் ஜான் ஜெபராஜை மறைமுகமா திட்டி இருக்கிறாரு. மறைமுகமா பேசுறது கில்லாடி நம்ம மோகன்சி லாசரஸ். இப்போ வந்து மேடையில் டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க காசுக்காக. இவர் எதுக்காக பிரசங்கம் பண்றாரு தெரியல. இப்போ இவர் மெசேஜில் வார்த்தையில் சொல்றாரு, ஆசீர்வதிப்பார், உங்களை அலங்கரிப்பாருன்னு. அதுதான் ஜான் ஜெபராஜ் பாட்டு மூலியமா சொல்றாரு. வேற ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா மோகன்சி பண்ற வசனம் சொல்ற வசனத்தை தான் ஜான் ஜெபராஜ் சொல்றாரு. அது அப்படி இருக்கும்போது ஜான் ஜெபராஜை மட்டும் அப்படி கேவலமா கீழ்த்தரமா பேசுறது, மோகன்சி லாசரஸ் காசுக்காக டான்ஸ் ஆடுறாரு, கடவுளை வந்து தூஷிக்கிறாரு அப்படின்னு மோகன்சி லாசரஸ் சொல்றாரு. இந்த மாதிரி என்ன சொல்றாங்க, மோகன்சி லாசரஸ் இவர் மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஜான் ஜெபராஜ் எப்பவுமே இவர் யாரும் பேச மாட்டார். இவர் உண்டு, இவர் வேலை உண்டு, பாட்டு உண்டு, டான்ஸ் உண்டு, மற்ற ப்ரோக்ராம் உண்டு போயிட்டு இருப்பார். இவரை மற்றவங்க பேசுறாங்க பாருங்க. இப்போ மோகன்சி லாசரஸ் மட்டுமல்ல, ஜஸ்டின் இந்தியா அவர் ஃப்ரெண்டு, அவர் விட்டுருங்க. இந்த அகஸ்டின் ஜெபகுமார் அவரும் இப்படி தான் பேசுறது. என்னடா என்ன படிச்ச அப்படின்றார். இப்படி பொய்யால் என்ற ஒரு வார்த்தையை ஜான் ஜெபராஜ் சொல்லிட்டார். இதனால அவரு கோவப்பட்டு யாரு அகஸ்டின் ஜெபகுமார் இப்படி பேசுறாரு. இப்படி இவர் அகஸ்டின் ஜெபகுமார் பேசுறதுனால தான் இங்க ஜான் ஜெபராஜ் அவர் பேசுறாரு. என்ன, அதுல ஒன்றும் தவறு கிடையாது. நம்மளை யாரு மதிக்கலையோ அவங்கள கொஞ்சம் பேசுறதுல தவறு இல்லை. நம்ம ஒன்று கடவுளா இயேசு கிறிஸ்தா அமைதியாக இருக்கிறதுக்கு நமக்கு கோபம் வரும்ல. ஒன்று ஜான் ஜெபராஜை விட ஒன்று பெரிய ஊழியம், அற்புத ஊழியம், அடையாள ஊழியம் ஒன்று செய்தில்லை. இவங்க யாரு, அகஸ்டின் ஜெபகுமாரும் மோகன்சி லாசரும் ஒன்று அற்புத ஊழியம் ஒன்று செய்யலை. என்ன, ஒரு இயேசு கிறிஸ்து செஞ்சாரு, குருடைய பார்வையை செய்தாரு, சூமின கைவில சரி பண்ணாரு, முடக்குவாதம் சரியாச்சு, குளத்துல படுத்திருந்த மனுஷனை எழுப்பி நடக்க வச்சாரு. அதெல்லாம் இவங்க செஞ்சாலா? ஒன்றும் செய்யறது கிடையாது. சும்மா பைபிள் வசனத்தை பேசிட்டு இன்னைக்கு காசை வாங்கி பாக்கெட்ல போட்டு போய்கிறாரு. மோகன்சி லாசஸ் காசு வாங்காது இல்லையா? அவரு இந்த அகஸ்டின் ஜெபகுமார் காசு வாங்காதே பீகார்ல ஊழியம் பண்றாரு. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அவர் எதுக்கெல்லாம் எப்படியெல்லாம் வந்து வருமானத்தை பெருக்கின்னு இருக்காரு. இங்கே கஷ்டம் நாங்கள் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற பணத்தை வாங்கி
அங்கே பள்ளிக்கூடங்களை கட்டின்னு இங்கே சுகபோகமாக வாழ்ந்துக்கிறாரு அகஸ்டின் ஜெபக்குமார். கஷ்டப்படுறவங்களுக்கு, ஏழைகளுக்கு, திக்கற்றவங்களுக்கு, அனாதைகளுக்கு ஊழியம் பண்ணுன்னு சொல்லிட்டு காசில் வாங்கி அந்த உடன் ஊழியக்காரர் கூட ஒரு மதிக்கிறது கிடையாது. இவர் கூட இவருடைய மினிஸ்ட்ரியில் வேலை செய்கிறாங்களே அவங்கள மதிக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு மறிச்சா ஒரு 10 பைசா கொடுக்குறது கிடையாது. அப்படியே ஒரு கேவலமான ஊழியத்தை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அகஸ்டின் ஜெபக்குமார் பண்ணிக்கிறாரு. ஆனால் ஜான் ஜெபராஜா வந்து இப்படியெல்லாம் பேசுகிறார். இப்படி பேசும்போது ஒன்றும் இவங்க பண்ணுறது ஒரு கேவலமான ஊழியம், ஏன்னா வேலைக்காகாத ஊழியம். யார் அகஸ்டின் ஜெபக்குமாரோ மோகன் சிலாரசோ இவங்கள சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்க அவங்களுக்கு சப்போர்ட் வராங்க. இந்த மாதிரி பல பேர் இப்போ வந்துட்டாங்க. இந்த அம்மா இப்போ டீச் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருக்காங்களா, இன்னொரு வீடியோ ஒன்று வந்துக்குது, அது அப்புறம் பார்ப்போம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.